அமர்ந்து காத்திருப்பே. அவர் மகிமையை கண்டிடுவே. மூடிய வாசல் திறந்திடுமே. மூடிய வாசல் திறந்திடுவே. ஆமென். முன்னே பாதை தோன்றிடுவே. அவர் சிருஷ்டிப்பின் தேவன். முடியாது என்ற சொற்கள் எல்லாம் ஆமென். முடிந்ததே என்று மாறி. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறதே போல. ஓ ரபா கதரபா சச்சனரபா. முடியாது என்ற சொற்கள் எல்லாம் ஆமென். முடிந்ததே. ஒரே சத்தமாய் சொல்லுவோம். மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணோம். மகிமையின் தேவனின் மகத்துவம். ஆமென். மாம்சமான கண்கள் காணோம். அமர்ந்து காத்திருப்பே. அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே. ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பே. அமர்ந்து காத்திருப்பே. அவர் மகிமையை கண்டிடுவே. ஹல்லேலூயா. காத்திருப்பே. ஆமென். அவர் மகிமையை கண்டிடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது எப்படி இருந்துச்சா? சொல்லுங்க. மிகவும் நன்றாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். இன்று பேசும்படி கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை என்னவென்றால், சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட மகிமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சிருஷ்டிகர். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிகர். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனாலதான் நம்ம என்ன செய்யல அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு உருவத்தை செஞ்சு வைக்கல. ஹல்லேலூயா. ஒன்று செஞ்சு வச்சு ஏதோ ஒரு தாத்தாவை பிடிச்சி செஞ்சு வச்சுட்டு இதுதான் இயேசுன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அவர் யாரு கிடையாது தெரியுமா? சிருஷ்டி கிடையாது, சிருஷ்டிகர். சிருஷ்டிகர்னா உருவாக்குகிறவர், உண்டாக்குகிறவர், கிரியேட்டர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் பாடுவோமே, சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் ஓ வார்த்தையாலே நீர். ஆமென். அவர் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒன்றை செய்யும் போது அது எப்படி அதுல அவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் பாருங்க. மனுஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சான்னா அதுல எழுதிருவாங்க, இது மேட் பை அப்படின்னு எழுதிடுவாங்க. ஏன் அப்படி எழுதுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இன்னொருத்தன் என்ன செய்வான்? செஞ்சிருவான். அதே மாதிரி இன்னொருத்தன் செஞ்சிருவான். பாருங்க, கஷ்டப்பட்டு பெரிய பெரிய கம்பெனில இருந்து பல நாட்டில் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு ஃபோனை செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கு வேலை ஒரு 50,000 ரூபான்னு போடுவாங்க. சைனாக்காரன் இப்படி பார்ப்பான், அவன் பார்வையே இப்படி தான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஒரு 15 ரூபாய்க்கு வைப்பான். அதே மாடல் அதே சைஸில் தான் இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான், இவன் இந்த மாதிரி எழும்புவான்னு சொல்லி எல்லாத்துலேயும் பேர் எழுதிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய விசேஷம் என்னன்னா, சூரியனை படைச்சிட்டு அதில் பேர் எழுதலை. ஏன் எழுதலைன்னா, முடிஞ்சா அதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கோ. சைனாக்காரா, முடிஞ்சா நீ அதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கோ. முடியாது. ஆமென். அவருக்கு நிகர்
ஹalleluya ஹalleluya ஹalleluya. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே. கைகளை உயர்த்தி நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் மரக்காலால், நான் காலால் இல்ல, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து. ஆமென். பர்வதங்களை கைகளை உயர்த்தி பாடுவோம். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. சொல்லுங்க. சாவாமை உள்ளவர். சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. ஆமென். சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. ஹalleluya. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், நட்சத்திரங்களை நட்சத்திரங்களை. கைகளை உயர்த்தி நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நம் தேவன் ஒருவரே சிருஷ்டிகர். ஹalleluya. அவரால மட்டும்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். எனவே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:17, இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஹalleluya. ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது இருக்குதா இல்லையா என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கவலைப்பட காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அவரை குறித்த அறிவு இல்லை. அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறான். ஏதாவது அவன் உதடு பதறவில்லை. மோசே பதறி பேசினான்னு பைபிள்ல இருக்கு. ஆனா நம்மால பதறல. ஆபிரகாம் பதறல, பதறவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் நடத்துறாருன்னா அங்க இருக்குதோ இல்லையோ, இருந்தா எடுத்து தருவார், இல்லைன்னா உருவாக்கி தருவார் இல்லாதவைகளையும். ஹalleluya
அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாராலும் அவரை போல சிருஷ்டிக்க முடியாது. நம் தேவன் அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் சூரியனை படைச்சிட்டு அதுல அவருடைய சிக்னேச்சர் போடல. முடிஞ்சா நீ இன்னொன்னு செஞ்சுட்டு நீ உரிமை பாராட்டிக்கும். இது முதல்ல நாங்களும் செஞ்சோம், எங்க மூதாதையார் அப்படி நாங்க செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மெதுவா பார்த்து, சூரியன் மறைஞ்சிருக்கிற நேரத்தில் கடலுக்குள்ள போய் எங்கேயா இருக்க, ஒன்ன மாதிரி நான் ஒன்று செய்கிறேன் பாரு, அப்படி செய்யல. அதனால தான் ஏசாயா 44:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து எனக்கு இன்னதை முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து. இப்படி சொல்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கிறது, நம் தேவன் மட்டும்தான். அவர் வரவழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேண்டியதை வரவழைப்பா, எனக்கு முன்னாடி நிக்க வைப்பா. ஹல்லேலூயா. என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து. அப்போ யாராலும் அவரை போல சிருஷ்டிக்க முடியாது அல்லது வரவழைக்க முடியாது. அது மட்டுமல்ல, வேதம் இன்னொன்றை நமக்கு காண்பிக்கிறது. லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமே. அப்படி என்றால் மனுஷனால் கூடாத காரியம் நிறைய இருக்கிறது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது. ஹல்லேலூயா. அதாவது ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை கொண்டு போகும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் அல்லது சீரியஸ்ன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இது ஃபஸ்ட்டு கொண்டு போகும்போது நம்ம இதை பார்த்துக்கலாம், இது பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் அட்மிஷனே என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. நல்ல டாக்டர்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். சில ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்போது அவங்க கண்டிஷனை பார்த்துட்டு என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்க. அது அவங்கள நான் பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது நம்மளால் முடியலை. அப்போ நம்ம விட அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, அனுப்பி விடுவாங்க. அப்படிப்பட்டவங்க பாருங்கள் எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் மீறி போகும்போது அவங்க எப்படி ஸ்டெதஸ்கோப்பை காதுலேருந்து மெதுவாக எடுத்துட்டு வருவாங்க. முடியல இனி அப்படி கையை மேலே காட்டுவாங்க. ஆமே. இப்போ மனிதனால முடியாதது என்று ஒன்று வரும்போது நம்ம வாழ்க்கையில கூட இந்த தேவனை குறித்த தேடலே நிறைய எங்க தான் வரும் தெரியுமா? நம்மால முடியாது என்கிற நிலைமை வரும்போது. நிறைய பேர் பைபிள் நல்ல மூவ் ஆனது என்னைக்கு அப்படின்னா 2020 மார்ச்சுக்கு அப்புறம். என்னது அவ்வளவுதான். கோவிட் வந்ததும் எல்லாரும் டேவிட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேவிட்னா தாவீது, சங்கீதம். ஒரே சங்கீதம். என்னதான் மேக்சிமம் எந்த சங்கீதம் தான் சொல்லுங்க தெரியும்? 91 இல்லைன்னா புண்ணு. அவ்வளவுதான். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, இரவின் பயங்கரம் பகலில் பறக்கும் கொள்ளை நோய் சொல்லும் போது உள்ள ஒரு பிள்ளை ஹச்சுன்னு தும்மோ. ஏசப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். மனுஷனால முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நமக்குள்ள அப்படி ஒரு தேடல். இது எப்படி ஆகும்? உன் தேவன் யார் தெரியுமா? ஆண்டவரே கேட்கிறார். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. என் தேவனால் கூடாதது. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.
ஒன்றுமில்லை என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் அவர் செயல்களில் வல்லமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அவருடைய க்ளோரி, அவருடைய மகிமை அவருடைய சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ரோமர் 1வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். அதை நம்ம கேட்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது, ஆண்டவரை அறிந்து கொள்ள எல்லாருக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி அப்படின்னா, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி அடுத்த வசனத்தை கவனிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். இதெல்லாம் காணப்படாதவை. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிற சேரக்கூடாது. அப்போ அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, இது யாருக்குமே புரிந்து கொள்ளவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அதனால அதை எல்லாரும் பார்த்து தேவன் ஒருவர் உண்டு என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். என்னென்ன சிருஷ்டித்தாரோ அதில் அவர் எதை தான் வைத்து வெளிப்படுத்துகிறார்? அவருடைய க்ளோரி. அதனாலதான் நீ ஒரு சின்ன ஒரு பூவை பார்த்தா கூட என்ன பியூட்டிஃபுல். ஆமென். மனுஷன் ரொம்ப யோசித்து ஒரு பெயிண்ட் வாங்கி வீட்டுக்கு அடிப்பான். அடிச்சுட்டு சேன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆண்டு ஒரு சின்ன ஒரு பூவை எடுத்து பார்த்தா கூட அப்போ அதுல இருக்கிற பியூட்டி இருக்குல்ல, அப்பதான் ஒண்ணு தெரியுது, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறா. அதனாலதான் தேவன் யார் அப்படிங்கிறத நம்ம அறியணும்னா அவருடைய மகத்துவம், வல்லமை, இது காணப்படாதவைகள். அத காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு. அப்ப உலகம் உண்டானது முதற்கொண்டு அவருடைய சிருஷ்டிப்பு இருக்கிறது அல்லவா, அது தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு போக்கு சொல்லவே இடம் கிடையாது. ஒவ்வொன்றையும் பாருங்கள், தேவனுடைய படைப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஞானமாய் படைத்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவும்மை போற்றுமே. வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள பூமியில் காண்கின்ற, பூமியில் கர்த்தாவும்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கைகளை உயர்த்தி இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே. ஆமென். என்னில் ஸ்தோத்திரம் தேவா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது,
சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள் அப்படி பார்க்கும்போது அது தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? வானம் ஆனாலும் சரி, பூமி ஆனாலும் சரி, சிருஷ்டிக்கப்பட்டவைகளில் எல்லாம் தேவன் எதை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். இதை கண்டு துதிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தினதுதான் மனிதன். இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மகிமை இருக்கிறதுல வானத்துல, வானங்களிலே, வானங்கள் அப்படி சொல்லும்போது வானத்துல நமக்கு தெரிகிறதுல பார்த்தா அதுல பறவைகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வானத்துல பார்த்தா நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு மேலதான் கர்த்தர் இருக்கிறார். ஆமே, அதை அடுத்து நம்ம சொல்லும்போது அது ஒரு வாட்டி கூட நான் டச் பண்றேன். இப்படி பார்க்கும்போது, ஓ ஆண்டவரே, நீர் எவ்வளவு மகிமைக்குரிய, எவ்வளவு மகத்துவ வல்லமை, அப்படி பிரைஸ் பண்றதுக்காக ஒருத்தனை உண்டாக்கி வச்சார். பூமியை பார்க்கும்போது அப்படி மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள் ஒவ்வொன்றையும் அவருடைய படைப்பை பார்த்து, அதனாலதான் இந்த ஜனத்தை நான் எனக்கென்றே ஆண்டவர் தூதர்களின் துதியிலே வாசம் பண்ணி இப்ப அவருக்கு ஆசை என்ன அப்படின்னா, தூதர்கள் அதுக்குன்னே நியமிக்கப்பட்டவங்க. அவங்க ருசிச்சு சொல்றாங்களோ இல்லையோ, அவங்க ஏற்படுத்தப்பட்டதுனால சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் பார்த்து தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, ஓடா ராபா சந்தரலா கபாரா. ஆமென். சிருஷ்டி தேவனுடைய மகிமையின் கண்ணாடி. சிருஷ்டி அதை அப்படி பார்க்கும்போதே, ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது, ஹalleluya. எனக்கு இது சொல்லும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வருது. எங்கள் அப்பாலாம் காரில் எங்கேயா போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பூவை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், என் பக்கத்தில் செடி நிற்கும், அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இயற்கை எங்கள் அப்பா ரசிக்கிறது மாதிரி நான் யாரையும் பார்க்கல. அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க, அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாங்க, எவ்வளோ சூப்பர், எவ்வளோ சூப்பர். இப்போ உள்ளவங்க அதெல்லாம் இப்போ எல்லாம் போன கார், நீ எங்கே போன என்ன? அப்படி அதாவது ஆண்டவர் எல்லாத்தையும் அழகாக்கி, அது சிருஷ்டி என்பது தேவனுடைய மகிமையின் கண்ணாடி. சிருஷ்டி தேவனுடைய வல்லமையின் சாட்சி. ஆண்டவர் இப்படி படைத்திருக்கிறார்ல, என் வாழ்க்கையில கர்த்தர் இதை விட மேன்மையாய், ஓ ஹalleluya. ஆண்டவர் அதனால தானே சொல்லுவார், ஆமென், மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல நல்ல தெரிந்த ஒரு வார்த்தை உண்டல்லவா? ஆமென், ஹalleluya. 30வது வசனத்தை பாருங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு எங்க போடப்படும்? அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தார். எப்படி உடுத்துவித்தாராம்? 29ல் இருக்கிறது, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் சாலமோன் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தான், இந்த காட்டு புல்லு ஆண்டவர் ட்ரெஸ் பண்ணி விட்டார் பாத்தீங்களா? அப்படி சாலமோனை கூட பண்ண முடியலையா? சொல்லிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு. கொஞ்சம் முன்னாடி தான் மேல சொல்லுவார், நீங்கள் விசேஷித்தவர்கள். அது கரெக்டு தான், ஆனாலும் கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுவார். அவர் தான் குரு. ஹalleluya. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு பொய்யான சாட்சி சொல்ற 10 பேரை வச்சு அடக்காராதனை நடத்தப்படும். அப்படியா இருக்கு? ஏன்னா அடக்காராதனை நல்ல அடிச்சு விடுவாங்கல்ல, அதுதான். அப்படி கிடையாது. நாளைக்கு எங்க போடப்படும்? அடுப்புல. யாராவது இந்த இப்போ இந்த காஞ்ச இலைகள் இந்த இதெல்லாம் வச்சு தீ கொளுத்தும் போது, ஐயோ எப்படி வாழ்ந்தது,
எவ்வளவு அழகா இருந்தது, சாலமோன் முதலாய் உடுத்திராதது இப்போ என் அடுப்புல கடந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி யாராவது அழுவோமா? இல்ல, யாருமே ஃபீல் பண்ண மாட்டோம். அதையே இப்படி உடுத்துவார் என்றால் உங்களுக்கு சிருஷ்டி தேவனுடைய வல்லமையின் சாட்சி, சிருஷ்டி தேவனுடைய ஞானத்தின் வெளிப்பாடு, சிருஷ்டி தேவனுடைய அழகையும் ஒழுங்கையும் அறிவிக்கிறது. சிருஷ்டி மனிதனை சிருஷ்டிகரை மகிமைப்படுத்த அழைக்கிறது. ஒரு மனுஷன் இதெல்லாம் பார்த்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகிமை. இந்த நாளிலே அவர் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல தான் இன்னைக்கு செய்தி. இப்பதான் மெதுவா உள்ள என்ட்ராக போறோம். ஆமென். கடந்த நாள் ஆண்டவர் இதை இப்படிதான், ஆண்டவர் நிறைய நல்லதுன்னெலாம் சொல்லுவார். அவர் நல்லதென்று பார்த்த விதங்கள்ல இருந்து சில ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை அவர்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு 7 காரியம் குயிக்காக அதனால போக போறோம். தூங்குனா வண்டி ஸ்லோவாயிரும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பினுடைய மேன்மை, இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மகிமையாக மாற்றுகிறவர். He transforms disorder and emptiness into glory. அப்போ ஒரு தேவ பிள்ளை, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அப்ப என் வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்ற முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன்னா பூமி முழுவதும் எதால நிரப்பப்பட்டிருக்கிறது? ஃபுல்லா தண்ணீர். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கே ஒவ்வொன்றிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். குழப்பமான வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார், வெறுமையான வாழ்க்கையை நிறைவாக்குவார். கர்த்தர் இருளை எல்லாம் அகற்றி மகிமையாய் எல்லா கண்களுக்கும். எசேக்கியேல் 36 ஒரு வார்த்தை இருக்கிறது, பாழாக்கப்பட்ட இந்த தேசம். 36, 34 என்று நினைக்கிறேன். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். 36 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். அப்பொழுது சொல்லுங்க, என்னை சுற்றிலும் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்படி என்றால் இந்த செய்தியை கேட்கும் போதே ஒரு நிச்சயத்தோடு கேளுங்க. அன்று ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை கர்த்தர் ஒழுங்காக்கி நிறைவாக்கி மகிமையை வெளிப்படுத்தினது போல என் வாழ்க்கையும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஒழுங்காக்கி நிறைவாக்கி மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இன்னொரு காரியத்துக்கு நம்ம ரெடி ஆயிரணும். என்ன அப்படின்னா, கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்பட ஒப்பு கொடுக்கணும். என்ன சொன்ன? இப்போ கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்பட ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒழுங்குபடுத்தி மகிமையை வெளிப்படுத்தின ஒரு தம்பதி உண்டு. அவங்க தான் ஆபிரகாமும் சாராளும். ஆண்டவர் அவங்கள பிரிக்கிறாரு, ஆண்டவர் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாரு, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 99 வயசானதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு அப்போ எப்படி ஒழுங்குபடுத்துறார் பாருங்க. அவருடைய ஆர்டர்ல வரணும், எல்லாமே ஆண்டவர் அப்படிதான். அவருக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கிறது. படைப்புல பெரிய படைப்பு எதை சொல்லுங்க? மனுஷ குரங்கா?
இன்னைக்கு சொல்றது சத்தமா சொல்லுங்க. படைப்பிலேயே பெரிய படைப்பு என்ன தெரியுமா? மனுஷன். மனுஷன். மனுஷனை எப்போதான் படைக்கிறார் தெரியுமா? கடைசியில் படைக்கிறார். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே படைக்கல. எல்லாவற்றையும் யாருக்காக தான் படைத்தார்? மனுஷனுக்காக தான் படைத்தார். ஆனா மனுஷனை ஏன் ஃபர்ஸ்ட் டே படைக்கல? ஃபர்ஸ்ட் டே படைச்சிருந்தா தண்ணில முங்கி செத்துருவான். பூமி ஃபுல்லாவே என்னதான் இருக்கு? அதுதான். அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ புரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம பிரசங்க பாயிண்ட் எல்லாம் ரெண்டாவது சொல்லுவோம். ஆமா, நேற்று முதல்ல எனக்கு கிடைச்ச வெளிச்சமே அதான். நீ முதல் நாளே ஒன்ன நான் வச்சா நீ முங்கியே செத்துரு. அப்ப முதல் நாளே என்ன டேயா இருக்கும்? அதான் ஆண்டவர் இப்போ இப்போ இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவர், இப்போ தாரும். இங்க பாரு, நான் உன்னை அடக்காரா நடத்த வரல, நான் உன்னை வாழ வைக்க தான் வந்திருக்கிறேன். சிலருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்தில் செய்யல, அதுக்காக உன் வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நீ வாழணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் முதல் நாளிலே ஒன்று வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். நான் சொல்றது மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். அதனுடைய 3-4 வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரெண்டு ஐட்டம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? வெளிச்சம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்க ஆண்டவர் எதை செப்பரேட் பண்றார் தெரியுமா? எது நல்லது, எது கெட்டது. சிலர் வந்து அது ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணும்போது எடுத்து சிலது அப்படி எடுக்கும்போது அப்படி சொல்லிட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த காய்கறி கோவிடுக்கு முன்னாடி உள்ளது, அது உள்ள ஒளிச்சிருந்திருக்கும். நம்ம எடுக்கும் போதே எது நல்லது, எது கெட்டது. அப்போ ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஆண்டவர் ஃபர்ஸ்டே கட்டுத்தரது எது தெரியுமா? எது நல்லதுன்னு நீ பார்த்து பழகு. ஆமே. வெளிச்சத்தையும் இருளையும். அந்த இருள் எங்க இருந்துச்சா? ஆழத்தில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்துதான் என்ன இருந்துச்சு தெரியுமா? பூமி இருந்துச்சு. அப்ப இருள்ல தான் எதை சூழ்ந்திருக்கு தெரியுமா? பூமியை சூழ்ந்திருக்குது. ஆண்டவர் அதை செப்பரேட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்ல, அது நல்லதில்லை, வெளிச்சம் தான் நல்லது. ஆமே. வெளிச்சம் வந்த பிறகுதான் ஜீவன்கள் உண்டானது. லைட் ஆல்வேஸ் கம்ஸ் பிஃபோர் லைஃப். வெளிச்சம் வாழ்க்கையில ஒரு உயிரோட்டம் நடக்கணும்னாலே ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கையில தொய்ந்திருக்கிற, உலர்ந்திருக்கிற, மரித்த நிலைமையில் இருக்கிற அத்தனைக்கும் உயிரோட்டம் தருகிற வெளிச்சம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையில செயல்படாத அவயவங்கள் கூட செயல்படும் இந்த வெளிச்சத்தினால. இல்லாத அவயவங்கள் உருவாக்கப்படும் இந்த வெளிச்சத்தினால. ஹalleluya. நஷ்டப்பட்ட, ஆமென், இழந்து போன சமாதானம், எல்லா நன்மையும் திரும்ப உயிர்ப்பிக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெளிச்சம், வெளிச்சம் உண்டாக்கப்படுவது. என் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் வேணும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு தான் ஒளியா இருந்தது. ஆமென். அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் எதுவுமே தெரியல, ஒரு இருள் நிறைந்த என் வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்டவரை நீர் சிருஷ்டிக்கிறல்லவா என் வாழ்க்கையில, ஆமென், ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக, வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இருளிலே அவருடைய வெளிச்சம் உதிக்கும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. வசனம் என்கிற வெளிச்சம், வசனம் என்கிற வெளிச்சம், வார்த்தை அந்த இருளிலே
இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று பார்த்தார். வெளிச்சம் நல்லது என்று பார்த்தார். அப்போ என் வாழ்க்கை அவர் பார்வைக்கு நல்லதா இருக்கணும்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? பிரகாசமா இருக்கணும். பிரகாசமா இருக்கணும். இருளும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். இப்படிதான் மகிமை வெளிப்படும் இடத்துல இருளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. யார் யாரை மகிமைக்கு பாத்திரம், 2 விதமான பாத்திரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கோபாக்கினையின் பாத்திரம் உண்டு, மகிமையின் பாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை தேவன் கோபாக்கினையின் பாத்திரமாய் அல்ல, மகிமையின் பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப மகிமையின் பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. அப்போ மகிமைக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டதுக்கு மேல எதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது? இருளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது 7வது அதிகாரத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் விழுறதுக்கு காரணம் என்ன? நான் பாவம் செஞ்சேன். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னை மீட்டெடுப்பார். காரணம், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததே அவருடைய மகிமைக்கென்று. ஒரு பாட்டு உண்டல்லவா, தெரிந்தெடுத்தார்த்தம். அந்த பாட்டு தெரியுமா? ஆமென். ஆமென். தெரிந்தெடுத்தார்த்தம் எனவே பரிந்துரை தீடுவார் பிழைத்து. என்ன வேடுங்க, என்ன ரெவலேஷன் இது இந்த பாட்டிலேயே இருக்கு. மகிமைக்கென்று தெரிந்தெடுத்ததுனால அவர் பிதாவின் பக்கத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? ஆமே. ரட்சிப்பினா தேவாசீர்வாதம் பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அப்படி அந்த லைன் தானே வரும். ஆமே. தெரிந்தெடுத்தார்த்தம். ஆமென். பரிந்துரை தீடுவார் பிழை தீடுவோம். அதாவது நமக்கு தெரியாத வரைக்கும் தெரிஞ்சவங்க பாடுறதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு பாடிட்டு போயிட வேண்டியதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்வில் நம்மை நினைத்தவரே வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். அந்த சரணம் கரெக்ட் தானா? ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். கரெக்ட் தான். ஹல்லேலூயா. ஆமென். பாட்டுக்கு பார்த்தா மேட்டர் முடிஞ்சு, நம்ம அதை விட்டுட்டு இதா இருக்குமோ? ஹல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பைபிளை பார்த்தா விஷயம் முடிஞ்சிடும். அதை விட்டு சொப்பனத்தை காட்டும். ஆண்டவரே காட்டலைன்னா நான் உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன். தொல்லையின் திரட்சினால என்ன வருமா? சொப்பனை வரும். சொப்பனத்தை காட்டும். அப்படி வெளியே போகும்போது என் முன்னாடி வண்டியில் அப்படி பெரிய எழுத்துல போனோம். அது ஒரு போட்டோவை போட்டு நிற்கும் சில வண்டியில், பார்த்துருக்கீங்களா? கையில் பைபிள் திறந்து படித்தா முடிஞ்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதனால தான் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு நம்பிக்கை. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு எதை விரும்புவான் என்றால் வெளிச்சத்தை விரும்புவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். அப்ப என் வாழ்க்கையில சில அந்தகாரத்தின் தாக்கம். அவன் நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேன், ஆவியானவர் அசைவாடுகிறார், எல்லாம் ரைட்டு தான் என் வாழ்க்கையில். ஆனாலும் சில என் குடும்பத்தில் சில பிடி இருக்கிறது, சில சாப கட்டுகள் இருக்கிறது. எங்க தாத்தா இதே பிரச்சனையை சந்தித்தார், எங்க அப்பா இதே பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு நானும் இதே பிரச்சனை, நாளைக்கு என் தலைமுறையும் இதே பிரச்சனையை சந்திக்க கூடாதுன்னா இந்த இருளுக்கு என் கூடாரத்தின் மேல இனி அதிகாரம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க எதற்கு காத்திருப்பார்கள் தெரியுமா? வெளிச்சத்துக்கு காத்திருப்பார்கள். என் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது லைட்.
என் ஆண்டவருடைய அவர் 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 எதுக்கு அப்பா, நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம், ஆனா இன்னொன்றுக்கும் அப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி 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 அப்படின்னா என்ன தெரியுமா? லைட்ஸ், ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன வெளிச்சம் தேவை என்பது என்னை சிருஷ்டித்தவருக்கு தெரியும். அப்ப ஒரு இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவன் தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியை நடக்க காத்திருப்பான். அதுதான் என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி, இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி உன் குடும்பத்தின் மேல,